கேப்டன் பிரபாகரன் வந்து இன்ஸ்டியூட்ல பார்த்தோம். அவரும் இங்க இருக்கிறாரு. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 95 வந்து ரங்கராஜ் சாரை மீட் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த தொடர்பு வந்து இன்னும் வந்து தொடர்ந்துட்டு இருக்குது. படமும் நல்லா வந்திருக்குது. இன்னொன்னு KS ரவிக்குமார் சார், அவர் கிறிஸ்தா படம், அந்த படத்துக்கு ட்ரைலர் நான் எடிட் பண்ணி கொடுத்தேன். பட் தெரியாது யார் என்னன்னு. ஸோ 3 பேரோட கனெக்ஷன் இங்க இருக்குது. தேங்க்யூ எல்லாருக்கும் வந்ததுக்கு. முக்கியமான கதாபாத்திரத்துல ப்ளே பண்ணியிருக்காரு. இவரை பார்த்தாலும் சரி, இந்த சைடு அந்த சைடு போனாலும் சரி, பயங்கர ஃபன்னா இருக்கும், பயங்கர காமெடியா இருக்கும், பயங்கர ஒரு எனர்ஜி மிக்க பர்சன் சொல்லலாம். சாம் சார் அவர்களை பேசுவதற்காக அன்போட அழைக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்பீடா ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய தேங்க்யூமா தயாரிப்பாளர் சார் பற்றி சொல்லணும். VS மாணிக்கம் சார் அவர்கள். அதாவது சினிமாவை அவ்வளோ நேசித்து காதலோட படம் எடுக்கணும்னு சென்னையில் இறங்கி இன்னைக்கு அழகான படங்களை எடுத்து அற்புதம் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. சினிமா கட்டுற சில அனுபவத்தில் பல பேர் ஓடி போயிடுவாங்க. ஆனால் இவர் நின்று பேசி ஜெயிப்பார் கண்டிப்பாக. அந்த விதத்தில் அடுத்தது படத்தின் இயக்குனர் ரங்கராஜ் சார். அற்புதமான பல படங்களை நினைவே ஒரு சங்கீதம், உயிரை உனக்காக, பாடுங்களான்னு பாடல்களும் நல்ல கதையம்சமும் உள்ள அற்புதமான படங்களை எடுத்து கொடுத்த ஒரு அருமையான ஒரு டைரக்டர், அனுபவம் வாய்ந்த ஒரு டைரக்டர். ஒரு லாங் பேக் அப்புறம் திருப்பி வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ இவர் எடுக்கிற விதத்தை, இவர் வேலை செய்கிற விதத்தை பார்த்தா வயசுங்கிறது ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தெரியுது. அந்த அளவுக்கு எனர்ஜியோட ஒரு ஸ்பாட்ல அவர் வேலை செய்யறத பார்த்தா நம்ம இந்த வயசுல இதெல்லாம் பத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சது. அருமையா பயங்கரமா என்கரேஜ் பண்றதாகட்டும், அவர் ஸ்பாட்ல என்னுடைய விஷயங்கள் சொல்லும்போது பொறுமையா கேட்கறதாகட்டும், அவர் வேலை செய்யற விதமே அவ்வளவு பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஜெயிக்கிற பட்சத்துல இவரோட காலத்துல சமகாலத்துல வாழ்ந்த இயக்குனர்கள்லாம் நம்ம படம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் போலன்னு சொல்லி தட்டி எழும்புறதுக்கான வாய்ப்புகள் அப்படி இருக்கு. அவ்வளோ அனுபவமிக்க டைரக்டர் நான் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது இந்த படத்துக்கு அழகான ஒளிப்பதிவை தந்த தாமோதரன் சார், அற்புதமாக எடிட் பண்ண என்னுடைய நண்பர் KK, நல்ல லவபிள் சாங்கை கொடுத்துருக்கிற சுந்தர் சார், எல்லாம் ஜோராக பணியாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஒரு சாக்லேட் பாய் இமேஜ்லேயே இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் சார். அவர் வந்து February 29 பிறந்து வராங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பர்த்டே கொண்டு வர பொழுது மெல்லமாக ஏஜ் ஆகுது. ஏதோ ரோஜா கூட்டம் படம் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் பண்ண மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு எப்பவுமே இளமையாக இருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக இருக்கும். பூஜிதா மேம். அதுக்கப்புறம் பார்த்தா அனுபவம் பெற்ற சூப்பர் சீனியர் ஆக்டர்ஸ் சச்சுமா, கேஆர் விஜயாமா, இவங்க கூடலாம் நடித்தது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த அந்த டிசிப்ளின் இருக்கு பாருங்க. அந்த ஸ்பாட்டுக்கு இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு வித் மேக்கப்போட அப்படி ஜம்முன்னு அவங்க நிற்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கற்றுக்கணும் போல இருக்கும். இதெல்லாம் இவங்கலேருந்து கற்றுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இனிமேல் ஃபியூச்சரில் படம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்னா, பழம்பெரும் நடிகர்களை உண்மையுமே உங்கள் படத்தில் யூஸ் பண்ணுங்க. அவங்க இருக்கிறது ஒரு யானை பலமாக இருக்குது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவங்கள பார்த்து லேட்டாக வரணும் கூட சீக்கிரம் வரணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்களாம் அந்த கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு படம். கண்டிப்பாக இப்போ குடும்பப்பாங்கான படங்கள்லாம் அழகாக ஜெயிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த படமும் அழகான ஒரு குடும்பப்பாங்கான நல்ல அனுபவத்தை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தில் நடித்ததும் எனக்கு ஒரு அருமையான அனுபவமாக இருக்குது. எங்கள் படத்துக்கு பாராட்ட வந்திருக்கிற RK செல்லுமணி சாருக்கும், KS ரவிக்குமார் சாருக்கும், யூடியூபர்களின் செல்லக்குட்டி ராஜன் சாருக்கும், சார் கண்டென்ட் இன்னைக்கு ரெடியாக இருக்கு, வருவார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து ரங்கநாதன் சார் படம் பண்ணோம். பிள்ளையார் சொல்லி போட்டோன்னே என் பேர் எழுதியிருந்தோம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். ஸோ அடுத்ததாக இந்த கிருஷ்ணா அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அன்பான மாலை வணக்கத்தை இங்கே வருகை புரிந்திருக்கும் உங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அனைவரையும் வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தந்தை ஏற்கனவே தந்தை கேரக்டர்ஸ் தான் பண்றேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி போவேன். ஒருத்தர் சுத்த தமிழ் ஆரம்பிச்சோடனே போச்சுறாரு. ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சேன். அது அவ்வளவு கியூட் பண்ணிட்டாரு. இல்லை, ஒரு வேலை இருக்கு, ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். இல்லை, அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு. நல்ல ஃபேமஸான டைரக்டர்ஸினுடைய குரூப் அசிஸ்டன்ஸு அவங்கெல்லாம் பந்தாவாக தெரிஞ்சிட்டு இருந்த காலம். இந்த
நம்ம டிரைவன் உட்லண்ட்ஸுக்கு போனால் ஒரு சைடில் பாரதிராஜ சார் யூனிட்டு, ஒரு சைடில் ஆர் சுந்தரராஜன் சார் யூனிட்டு, இந்த அனுமோகன் அவங்க, இந்த ராஜேந்திர குமார், பயங்கர, அதாவது அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸுடைய அசிஸ்டன்ட்ஸ். ஆமாம், இப்படிலாம் காலர் தூக்கி போட்டு நம்மளாம் அந்த பக்கம் போனாவே மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏதோ சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி அந்த படமே ரிலீஸ் ஆகாது, அந்த மாதிரி ஸ்டேஜ். அப்போ இவங்ககிட்டலாம் வந்து போய் சான்ஸ் கேளுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வெக்கமாக இருக்கு, பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்படியே அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு இதில் இருந்தேன். அப்போது ரங்கராஜ் சாரோடைய அசிஸ்டன்ட் வந்து நான் நாகேஷ் சார்கிட்ட ஒரு படம் பண்ணும்போது அந்த எடிட்டிங் ரூமில் ரங்கராஜ் சார் பார்ப்பேன், ஆர் சுந்தரராஜன் சார் பார்ப்பேன். அப்புறம் ரங்கராஜ் சார்கிட்ட இருந்தவர் தான் ஈ ராமதாஸ். அவர் என்னை கூப்பிட்டு நாகேஷ் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க, நல்லா ஒர்க் பண்ணுறேன், என்கிட்ட படம் நான் படம் பண்ணுறேன் பண்ணுங்க அப்படின்ட்டு 1000 பூக்கள் பலர்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன். அப்போ இருந்து ரங்கராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் நான் போய் கேட்க முடியாது. ஆனால் ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் வந்து கோவை தம்பி சார் எடுக்கிறாரு. அது வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி கிட்ட நெருங்கின மாதிரி ஒரு சப்ஜெக்டு. அப்போ அது இமீடியட்டாக ஆரம்பிக்கணும்னு சொன்னோன்னா டக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாமே உடனே வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்னை ராமதாஸ் சார் உள்ள தள்ளி விட்டார். நான் அவருடைய ரசிகனாக இருந்து நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நான் ஸ்ட்ரிக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அவரெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு ஸ்பாட்டில். ஐயோ, ஒரு அவ்வளோ சும்மா இதுவாக இருக்கும், மிலிட்ரி மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னு தெரில, ரமேஷ் கண்ணா இப்போ அப்படிதானா? ஆமாம், அது பட் அப்படி தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் வேலை நடக்கும். அதெல்லாம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டதே அவர்கிட்ட தான். அப்புறம் அவர் உதயகீதம் வந்து உயிரே உனக்காக இதெல்லாம் வந்து பயங்கர ஹிட். அவர் நிறைய படங்களில் வந்து பெரிய ஹிட்டு, எல்லாம் இளையராஜா சாங்ஸு. அது உயிரே உனக்காகலாம் அந்த ஃப்ரேமிங்கு அது இதெல்லாம் அப்படியே சும்மா கண் கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சாங்கில் கூட நிறைய இப்போ காட்சிகள், நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க சுந்தர் சார். இந்த வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை. ரங்கராஜ் சாரை போய் நம்ம வாழ்த்த முடியுமா? நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்தேன். ஒருத்தர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் தள்ளி எஸ்எஸ்எல்சி அப்போது அந்த நேரத்தில் இருந்து பார்த்துக்கிறது. பட் நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. அவர் என்னை வந்து ஞாபகம் வச்சுட்டு மரியாதை இதுவாக என்னை கூப்பிட்டது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ சார். எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த குருநாதரில் ஒருவர். அதுக்கப்புறம் அந்த படமும் அந்த பாதியிலே நின்றுச்சு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது எந்த படமும் ஒன்றும் ரிலீஸ் ஆகாது, இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது, அப்படியே ஓடிச்சுன்னா 25 நாள் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அந்த ராஜா தான் ஈ ராமதாஸ் சாரோட 2வது படம் தான் முதல் நான் வந்து வாங்கின ஷீல்டு. அந்த பக்கம் இளையராஜா, அந்த பக்கம் ராமராஜன் வந்து ராஜா தான் என் ஆஃபீஸில் போனால் முதல் ஷீல்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 ஷீல்டு இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பட்டதுக்கு அப்புறம் புது வசந்தம். இது 2 தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்தில் வந்து ஓடின படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன். ஆனால் 10 வருஷம் ஆச்சு அதுக்கு. அப்படி தான். அதுக்கப்புறம் எனக்கு புரியாத புதிர் வந்து அதுக்கப்புறமா நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நான் லக்கி டைரக்டர் ஆகிட்டேன். என் படத்தில் நடிக்கிறவங்க வந்து அவங்க பிஸி ஆகிடுவாங்க. ஸோ அப்படியே ஒரு பழைய நினைவுகள்லாம் ஓட்டி பார்த்தேன். இந்த படம் வந்து ரமேஷ் கண்ணா அப்பப்போ பார்க்கும்போது சொல்லுவான், இந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன், அந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன் ஷூட்டிங்கு அப்படின்ட்டு. அப்போ ரங்கராஜ் சார்களை பற்றிலாம் சொல்லுவான். அவர் சுறுசுறுப்பாக நல்லா பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்லுவான். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்டு இந்த குரூப்பில் பாருங்கள். இது இல்லாமல் இதில் டெல்லி கணேஷ் சார், கேரஜி அம்மா இவங்கெல்லாம் இருக்காங்க, சச்சுமா, யார் விடுறது, அனுமான் சார், ரமேஷ் கண்ணா இருக்கே யார் சார்? லேடிஸ் முடிஞ்சிட்டாங்க. இதில் ஸ்ரீகாந்த் சார் ஹீரோ வந்து எனக்கு அப்படியே சும்மா சாமியாக இருக்கீங்க சார். உங்களை பற்றி அடிக்கடி இந்த வலைப்பேச்சு பார்ப்பேன் நான். உட்கார்ப்பா வலைப்பேச்சில் அந்தரன் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து ஸ்ரீகாந்த் ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி அப்பப்போ நினைவுபடுறேன். ஆமாம், நிறைய பாராட்டுவார். Yeah, he still loves you. ஸோ அதில் அடிக்கடி ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துட்டு போவார். பட் நல்ல நடிகர். அவருக்கு நிறைய படங்கள் வரணும். இந்த படம் அது ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் பிஸியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து
நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார். ஸோ இவங்களை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. ஏன்னா நம்ம 3 சகாப்தமாக இவங்களோட ஆக்டிங் பார்த்துட்டு இருக்கோம், இவங்களோட காமெடி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னமும் வந்து யங்ஸ்டர்ஸ் கூட ஒரு ஈக்குவலாக வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இன்னமும் வந்து அவ்வளோ யங்காக இருக்காங்க, ரொம்ப அழகாக வந்திருக்காங்க. சச்சு அம்மா அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். வேண்டாம்ப்பா, வேண்டாம். ஸோ மேடையில் இருப்பவர்களுக்குனா எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு ஜூனியர் தான். ஸோ நான் வந்து 70 வருஷம் சினிமானுடைய சீனியர். நான் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய கேமராமேன், நிறைய வசனகர்த்தா, நிறைய நடிகர்கள், நீ என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனால் சினிமா தான் என் குடும்பம். அந்த குடும்பத்தோட நான் என்னைக்குமே இருப்பேன், ஆண்டவனுடைய அருளால். நீங்க எல்லாமும் என் குடும்பம் தான். இன்னைக்கு வேணா மீடியா எத்தனை ஒன்றா மாறி இருக்கலாம், பட் எல்லாரும் என்னுடைய குடும்பம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரங்கராஜ் சார் என்னுடைய ஃபர்ஸ்ட் படமா செகண்ட் படமான்னு ஞாபகம் இல்லை, நெஞ்சமெல்லாம் நீ. அதை நான் மறக்கவே முடியாது. அதில் நானும் கவுண்டமணி நானும் ஃபர்ஸ்ட் பண்ண படம். அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவருடைய படங்கள் வந்து சாங்ஸ் டெஃபினட்டா அவருக்கு ரொம்ப லக்கு, டைட்டில் அவருக்கு ரொம்ப நல்ல லக்கு. அதே மாதிரி இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அதுவும் ரொம்ப அருமையான டைட்டிலாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸு, அதாவது அவர் ஒன்றும் ஃபாரின் போகாமே இருக்கிற இடத்துலையே அவ்வளோ அழகாக அந்த கேமராமேன் வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ தொட்டானந்தான் தான் எல்லாமே ஃபாரின் தான்ற மாதிரி இருக்கு. ஃபாரின் தேவைதான். ஏன்னா முதல்ல போனது ஸ்ரீதர் தான், சிவந்தமன் படத்துக்கு ஃபர்ஸ்ட் பொருந்தவர் தான். ஸோ இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துலையும் அந்த பாட்டும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸ்ரீகாந்தும் பூஜிதாவும் ரொம்ப அழகா அதில் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கண்ணுக்கு நல்ல இதுவாக இருக்குது. நிஜமாவே இந்த மாதிரி படங்களை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணணும். கொஞ்சம் பண்ணாதான் அடுத்தவங்க வரவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இல்லை இதுதான் ஃபார்முலான்னா அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கணும். நானே இப்போ வெளியில் வந்து ஏன்னா எல்லா படங்களும் வேணும் தான், நான் வேண்டான்னு சொல்லலை. நமக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் வேணும், நமக்கு நிறைய வித்தியாசங்கள் வேணும். ஏன்னா நிறைய அப்போதான் பார்க்கறதுக்கு புதுசாக பார்க்கணுன்றாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களும் வேணும்னு சொல்கிறாங்க கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கலாட்டா கல்யாணம், சுமதி அண்ட் சுந்தரி டைப்பில் ஒரு கலாட்டா உள்ள ஒரு படமாக இருக்குது. நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. என்னுடைய கேரக்டர் வந்து இந்த பூஜிதா ஹீரோயினோட பாட்டி, என்னை வச்சு தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. என்னை வச்சு தான் ப்ராப்ளமே. ஏன்னா என்னை வச்சு தான் சொல்லிக்கிறாங்க நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் தட் இஸ் த ப்ளே. ஸோ அது ரொம்ப நல்ல அழகாக வந்திருக்கு. இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும், உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து தயவு செய்து பார்க்கணும். அது எந்த படமா இருந்தாலும் தியேட்டருக்கு கொஞ்சம் வந்தாது. என்ன இல்லை, நல்லா தியேட்டரு 100வது நாள் விழா 250வது விழாலாம் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ தியேட்டரில் போய் ஜனங்களோட உட்காந்து பார்க்க முடியலையேன்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர், கேமராமேன், யார் டெக்னீஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணாங்களோ, ஆர்டிஸ்டோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன இந்த இதுக்கு கூப்பிட்டதுக்காக நானும் இதில் என்ன ஒரு நல்ல இதுவாக கிடைச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததை ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். தலைவர் கே ராஜன் சார் அவர்களை பேசுவதற்காக. நல்லா தமிழ் பேசுவேன், ஆனால் இதில் 40% இங்கிலீஷ் கலந்து பேசியிருக்கேன். தமிழ் மகளே, அழகிய தமிழ் மகளே, தமிழே பேசு, நல்லா வருவார். உன் அழகை போல தமிழும் மிக அழகாக வருது. அந்த பேரெல்லாம் சொல்லி வம்பல மாட்டிவிடாது. அதான் நான் யூடியூப் பாருங்க. அந்த ட்ரெண்டிங்கே நமக்கு வேணும். அடி
கண்டென்ட் சொல்றாங்க. 6 கண்டென்ட் போய் வாழாச்சு எங்க இருக்குன்னு தெரியல. 6 கண்டென்ட் வைகோ கத்தனாரு கண்டெய்னர் காணும். நம்ம கண்டென்ட்டை பத்தி எங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதோ ஒரு கண்டெய்னரை காட்டி அது ஆந்திராவில் பேங்க்ல வந்தது அப்படின்னு போட்டு விட்டாங்க. அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணுவாங்க, அது போட்டோம். எங்க ரங்கராஜன் சார் படத்துல எந்த கான்ட்ரவர்சியும் வரக்கூடாது. ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன். இயக்குநர்கள அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டாரு, பேசினார். அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ரவிக்குமார் படம் பாருங்க, பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சிதைவு இருக்கான்னு பாருங்க. அது போல ரங்கராஜன் சார் மதர்லாண்டுக்கு 3 படம் பண்ணார். 3மே சூப்பர் ஹிட். இன்னும் அவர் படம் பண்ண படம்லாம் ஹிட். சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பார். டைட்டில் பூரா தமிழ் டைட்டில் தான் வரும். இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அருமையான அற்புதமான தமிழ் டைட்டில். கொஞ்சம் காதல், இது பெரிய மோதலாக, கொஞ்சம் மோதலா இருக்கும். கொஞ்சுவதிலே மோதல் இருக்கும், கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது. நம்ம தாய்மார்கள், பாட்டி, தாத்தா, குழந்தைகள், என் பேர பிள்ளை, பேத்தி எல்லாரும் உட்கார்ந்து பார்த்து ரசிக்கலாம். கே. எஸ். ரவிக்குமார் படங்கள்லாம் பார்த்துருக்கோம், செல்லமணி படங்கள் பார்த்துருக்கோம். கொஞ்சம் கூட விரசம் கூட கம்மியா இருக்கும், விரசமே இருக்காது. கவர்ச்சி வேணும், அதுக்கு சார் ஆடியன்ஸ். அது கொஞ்சம், அது கூட நாகரிகமா, ஐயோ பாவி படமா எடுத்தான்னு திட்ட அளவுக்கு இருக்காது. ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர், வெற்றி பட டைரக்டர். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ. எனக்கு ஒரு 6 மாசமா நான் ஒரு 15 ஆடியோ ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டேன். ஹீரோ ஹீரோயினி இருக்கவே மாட்டார் மேடையில். டைரக்டர் பாவம், ப்ரொடியூசர் பாவம். எங்களை போல ஆளுங்க, நம்ம ஆர். உதயகுமார், பேரரசு சார், பாகியராஜ் சார், செல்லமணி, இப்படித்தான் பண்ணி இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க. ஹீரோ ஹீரோயினி அதிகமா வர மாட்டாங்க, சிலர்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் நன்றி. அதில் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயினி நல்லா அழகா இருக்கீங்கன்னா, நல்ல காலம், நல்ல படம், அற்புதமான படம். ரங்கராஜ் சார் ராசி மிக்கவர். நிச்சயம் அந்த படம் பெருசா ஓடும். ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிறாளை ரவிக்குமார், செல்வமணி, கே. ரங்கராஜன், இன்னும் இருக்காங்க, சில டைரக்டர் இருக்காங்க தமிழை காப்பாற்றுபவர்கள். அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நான் பணியோடு வேண்டி, நான் இப்போ ஒரு 2 படம் சொல்றேன். அது குற்றமா எடுத்தாலும் சரி, குறையா எடுத்தாலும் சரி, நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பத்தி சொல்றேன், நீங்க தீர்மானிச்சீங்க. இப்பெல்லாம் இந்த குத்து பாட்டு, அந்த பாட்டு, டான்ஸுக்கு ஒரு 15-20 டான்சஸ் போடுறாங்க கேர்ள்ஸ். அது பாவாடை தைக்கிறதுக்கு 3 மீட்டர் எடுத்தா போதும். 3 மீட்டர் பாவாடை எடுத்து 7 இடத்துல கிழிச்சாங்க. கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவாடை, அது பாவம் ஆடியது. அது பாவாடை அல்ல, பாவம் ஆடு. இப்ப நிறைய படத்துல நம்ம ஜெயில தமனான்னு ஒரு தங்கச்சி பாவம், அந்த பாட்டுலயே விட்டு விட்டா எது கொடுத்தாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம். விரச வேண்டாம், அது கவர்ச்சி. ஆகுங்க, கவர்ச்சி இருந்தது. உடை அது கூட என்ன சார், அத கூட நாகரிகமா பண்ணிருக்கீங்க. இவர்தான் தமிழர், இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி, வழிகாட்டி. இன்னொரு படம் பார்த்தேன் சார், இப்ப சமீபமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம் நல்லா இல்ல, ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்ல. காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜ் கட்டடிச்சுட்டு தியேட்டர்ல இருக்கா சார்.
அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன், இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த படத்துல ஒரு ஹீரோ, அது வேலை வெட்டி இல்லாத பையன், அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சொல்றாங்க, அவன் கிண்டல் பண்றாங்கன்னா வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ பெண் பார்க்குற வீட்டுக்கு போறான். அந்த மணப்பெண்ணு இல்லை. பார்க்குறான், அவன் வெறுப்பா பார்க்குறான், வேண்டாம் மேரேஜ். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது. பொண்ணை பார்த்த உடனே பார்த்தா, அது எடுத்த உடனே டே என்னடா எங்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது. கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. சரி பரவாயில்ல, பழக, சின்ன வயசுல பழகுனால போட அவளை பேசியிருப்பாங்க. ரைட். இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை, பண்ணிக்கலாம் போல. அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டல்ல மீட் பண்ணலான்ற. அடுத்த நாள் ஹோட்டல்ல உட்கார்ந்தாங்க ரெடி. ஒரு நாள் கூட உங்க படத்துல இப்படி பார்த்ததில்ல ரங்கராஜ் சார். ஹோட்டலை கொண்டு நடுவுல இவங்க 2 பேரும் நடுவுல ஒரு பிராந்தி பாட்டல். பிராந்தி இவ்வளவு பெரிய நீளமா தேடி கண்டுபிடிச்சு 2 கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டல். பிராந்தி பாட்டில் பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சு பிராந்தியை விட்டான். அவன் வேணாங்க குடுறான், குடிச்சிட்டு இவ ஊத்தி இவ முடிய. தமிழ்நாட்டுல, எந்த நாட்டுல? இப்ப 4 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி படிச்சா, 3 காலேஜ் கேர்ள்ஸ், 3 படிக்கிற பெண்கள். இப்போ முன்னா கூட செய்தி, 5-6 வருஷமா இது பெருசா வந்துகிட்டு இருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு தாத்தாவா மனம் நொந்து போய் சொல்ற. இந்த குடும்பத்தை காப்பாத்துறதே பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஆம்பளை எக்கேடு கட்டா கூட பெண்கள் நல்லா இருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது. தமிழ் குடும்பம் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாம். ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்தியை ஊற்றி இதை குடியா, இவ குடிக்கிறா, 2 பேரும் குடிக்கிறாங்க. இது எந்த பண்பாட்டை சேரும்? அப்புறம் என் மேல என்ன கோவம்னு டைட்டில் வச்சாங்க. பிறகு நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம்? மக்களுக்கே உன் மேலதான் கோவம், மக்களுக்கே உன் மேல கோவம். பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்கள் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவாங்க? இப்படி எனக்கு ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் நகைச்சுவா ஏதோ பண்ணலாம். ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயவுசெய்து வேண்டாம், வேண்டுகோளா வைக்க. நான் 6 முறை கொட்ட, நீ சிரிக்காத. ஓவராத்த இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னாடி. நல்ல பெண், நல்ல தமிழ் மகள். என் அருமை சகோதரர்களே, எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்களாக வந்திருக்கீங்க, வாழ்த்த. இந்த படம் நல்லா போகுது சார். சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார், மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார். பெரிய ஹீரோ நடித்த படங்கள் எல்லாம் போயிடுச்சு சார். இந்த ஒரு விஷயத்துல பல படங்கள் யாரும் சொல்ல. ஆனா புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார். டாடா, குட்நைட், நிறைய படம். புது டைரக்டர் அவ்வளோ விஷயங்கள் அற்புதமா சொல்றான். பெருசா விரசம்லாம் கிடையாது, கதைகளை சொல்லியிருக்காங்க. கதைகள் கிராமத்துல இருக்கு சார். கதை ரவிக்குமார் கிட்ட கேளுங்க, சொல்லுங்க. ரங்கராஜ் சார், நம்ம தெருவில் இருக்கு சார் கதை, நம்ம வீட்டில் இருக்கு சார் கதை. நீ எங்க ஃபாரின்ல தான் போய் தேட வேண்டாம் சார். தமிழ் பண்பாடு கெடாமல், கலாச்சாரம் சீரழியாமல், நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை செய்தவர்கள் தான் கே ரங்கராஜன், ஆர்.கே. செல்லுமணி, என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டைரக்டர் இருக்கா. நான் எல்லாரையும் குறை சொல்றேன். ஆக ஏதாவது தவறா பேசுறேன்னா என்னை மன்னிச்சிருங்க. நல்லதை நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும், நாகரிகம் மலர வேண்டும். உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ், தமிழ் பண்பாடு. ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழ வைப்போம்.
கொஞ்சம் காதல், இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும், பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும். ஏன்னா அவர் தயாரிப்பார் சௌத்ரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனால் அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாராம், கேள்விப்பட்டது, அது உண்மைதான். ரவி கிட்ட பணம் கொடுத்துருவார். இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார். பல டைரக்டர் ஊட விட்டு வாங்கிட்டு போயிடுவார். அது சில. ஆனா நம்ம ஆளுங்க தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோடய டைரக்ட் பண்ற டைரக்டர்கள் இங்க உட்கார்ந்துருக்காங்க. சினிமா வாழும் ரமேஷ் கண்ணா சொல்லல, அருமை ரமேஷ் கண்ணா நம்முடைய அந்த எங்க சச்சு பாசம் மிக்க ஒரு சகோதரி, திரையுலகில் ஒரு அவ்வளவு அன்பு. எங்கேயோ நிக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு நாங்க பார்த்து. ராஜன் சார், அது குடும்ப பாசம், சினிமா பாசம். இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும். இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும். என்னுடைய கேமராமேன், ஊடக நண்பர்களே, இந்த படம் நல்ல படம். அதனுடைய கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ், கேமரா அற்புதம். இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த மியூசிக் டைரக்டர் நான் 20 வருஷத்துக்கு முன்னால என் படத்துல போட்டேன் 5 பாட்டு. ஆர்கேஸ்ட்ரா எங்க செல்வமணி நான் ஒன்றா வரும், அவர் பேர் வரணும்னா எங்க ஆர்கே செல்வமணி பேர் தான் நினைச்சேன்னா அந்த சுந்தர் வரும். உணர்ச்சிகள் படம், கமலஹாசன் நடிச்ச உணர்ச்சி வேற, அது பயங்கர உணர்ச்சி. எங்க ரவிக்குமார் சிரிக்கிற அற்புதமா போட்டார் சார் 5 பாட்டு. படம் சரியா போகுது, இல்லைன்னா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். சிக்கனமா அவர் வீட்டுக்குள்ளேயே ரெக்கார்டிங் தியேட்டர் சார், சிக்கனமா பண்ணி கொடுப்பார். சிக்கனமா பணம்னு கேட்க மாட்டார், ஆனா நான் முதல்ல கொடுத்துருவேன். சைந்தவி இந்த படத்துல தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முதல் படம் என்ன. அப்புறம் மாலதி, லட்சுமி சொல்லி, மனோரமா ஆட்சிக்காக மனோரமா ஆட்சி ஒரு பாட்டு பாட வச்சார், கண்ணீர் விடும். அவ்வளோ பெரிய அற்புதமான டைரக்டர். இன்னும் நேரம் வரல, அவருக்கு இன்னும் நேரம் வரல, வரும். இந்த படத்தின் மூலம் எங்க ரங்கராஜன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல நேரம். கொஞ்சம் காதல், கொஞ்சம் மோதல், தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்சம் வேண்டும், பெரிய வெற்றி பெற வேண்டும். தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் திரையுலகை வாழ வைக்க வேண்டும். நன்றி.